கைஸ், வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 4 இன்ட்ரெஸ்டிங்கான டாவின்சி ரிசால்வ் ப்ளகினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிற எல்லா ப்ளகினுமே வந்து ஃப்ரீ தான், ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் எப்போயாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் சப்டைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த எஃபெக்ட் தெரிஞ்சுன்னா செம்மையாக பண்ணலாம், ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 4 ப்ளகினை ஒரே வீடியோவிலே பார்க்க போகிறோம். ஏன் 4 ப்ளகினுக்கும் தனித்தனியாக வீடியோ கிரியேட் பண்ணலாமே அப்படின்னா, இந்த 4 ப்ளகினையும் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஆத்தர், ஓகேவா? இப்போ 4 இதுக்கு நான் 4 வீடியோ போட்டேன்னா டவுன்லோட் பண்ணுறது வந்து ஒன்று தான் ஆட் பண்ணும். சேம் ஸ்டெப்பே வந்து ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு பார்த்ததையே வீடியோவில் வந்து திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும், ஓகேவா? அதனால இவர்கிட்ட இருக்கிறது இந்த 4 ப்ளகின் தான். 4 ப்ளகினையும் ஒரே ஐடியா இந்த வீடியோவில் பார்த்துருவோம், ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டோட நேம் வந்து அவரோட நேம் வந்து அலெக்ஸ்டிக், ஓகேவா? அதையே போட்டாச்சு. ஓகே, நாம வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் வந்து எடுத்துட்டேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நம்ம சேனல்ல இருக்க ஒரு வீடியோ தான். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து இந்த ஆடியோ வந்து நான் பேசுகிற ஆடியோவோட சிங்க் ஆகும். அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், ஓகேவா? நான் சொல்கிறது தெளிவாக கேட்காது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பாருங்க, ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஓகே, இது வரை எனக்கு போதும். கட் பண்ணிட்டு இதெல்லாம் தூக்கிடுவோம், ஓகேவா? இப்போ வந்து என்ன ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து சிம்பிளா இருக்கு, ஓகேவா? இதையே வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணா வந்து நல்லா இருக்கும். இதை வந்து நீங்க ஆக்சுவலா பண்ணணும்னா, இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல இப்படியே இருக்கணும். அப்போ வந்து இங்க வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜூம் ஆகணும், ஓகேவா? இந்த இடத்துல வந்து நீங்க ஜூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் ஆயிரும், ஓகேவா? தென் வந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எனக்கு திருப்பியும் ஜூம் வந்து பழையபடியே வரணும், ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3 கீ ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல வந்து இங்க இருந்து ஜூம் இன் ஆகும், இங்க இருந்து ஜூம் அவுட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாலாம் வராது, ஓகேவா? இவ்வளோ ஸ்மூத்தா வந்து வராது, ஓகேவா? நீ வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், ஏதோ ஒரு பண்ண தெரியாதவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த கீ ஃப்ரேமை பொறுத்தவரை. நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் எஃபெக்ட் தான். ஓகே, இவரு கிரியேட் பண்ண 4 பிளகின்ல எனக்கு ஃபேவரட் வந்து 2, ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மேஜிக் ஜூம் V3, ஓகேவா? இதை வந்து ஜஸ்ட் இந்த கிளிப்ல வந்து இப்படி ட்ராக் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா தெரியும், ஜூம் இன் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது. அது வந்து ஸ்கேல் வந்து கொஞ்சோண்டு இருக்கு. அதனால வந்து இங்க பாருங்க, லைட்டா ஜூம் இன் ஆகுது, திருப்பி வந்து ஜூம் அவுட் ஆகுது. இது நீங்க இப்ப ஷார்ட்ஸ் எடிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த ஜூம் லெவலே வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்கும். நாம வந்து இப்ப ஃபுல் வீடியோங்கிறதால ஜூம் வந்து அவ்வளவா தெரியல. இங்க வந்து எஃபெக்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஜூம் ஸ்கேல் இருக்கும். இங்க வந்து பாருங்க, ஓகே, இந்த இடம் தானே ஜூம் ஆயிருக்கு. இந்த இடத்துல போயிட்டு ஜூம் ஸ்கேலை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா ஜூம் ஆகும், ஓகேவா? இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த கியூபிக்ல இருக்குல்ல இன் அவுட், அந்த கியூபிக்கை வந்து சைனுக்கு மாத்திக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து சைன்ல வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஸ்மூத்தான ஒரு பிளேபேக் கிடைக்கும், ஓகேவா? இது வந்து நேரா இல்ல, அதனால வந்து இந்த கிளிப் வந்து ஒரு மாதிரி தெரியுது. இருங்க, ஜஸ்ட் இந்த கிளிப் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். எஃபெக்டை வந்து இப்போதைக்கு டெலிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆக்சுவலா இந்த எஃபெக்டை வந்து இந்த மாதிரி வந்து அப்ளையே பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து கிளிப் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும், ஓகேவா? இங்க பாருங்க, ஒரே இடத்துல இருக்கா. இப்போ வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒன்றும் அனிமேஷன்ல, அதனால வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஜஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஜூம் பண்ணோம்னா, இப்போ வந்து இங்க இருந்து ஜூம் இன் ஆயிட்டு இந்த இடத்துல ஜூம் அவுட் ஆகணும்னா இதுவரை வந்து கட் பண்ணிக்கணும், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஸ்லாஷை கொடுத்துட்டு, ஓகேவா? இப்போ வந்து இந்த கிளிப் மேல அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணா என்ன ஆகும், இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும், ஓகேவா? நீ பாருங்க, ஜூம் இன் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது, ஓகேவா?
ஆனா வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவியா ப்ரோ இந்த மெத்தட அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பண்ண மாட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ல போனீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் எதுக்கு இருக்கு? இது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு கிளிப்பு தான். இது வந்து எதுக்குமே கிடையாது. நீங்க இதுல ஒரு எஃபெக்ட்ட போட்டு வச்சிட்டீங்கன்னா, அது எந்த இடத்துக்கு வேணா நவுத்திக்கலாம். அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இந்த ஜூம் V2 இருக்குல்ல, இத கொண்டு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்ல போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டெல் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து இத வந்து நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு குறைச்சுக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்போட பெனிஃபிட். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல வச்சேன்னா என்ன ஆகும்? இதுக்குள்ளேயே ஜூம் இன் ஆகும். ஓகேவா? இது வந்து ஜூம் இன் ஆகி அவுட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜூம் இன் ஆகுது, அவுட் ஆகல. ஓகேவா? அப்போ வந்து நார்மலா இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஜூம் இன் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது. இந்த நீங்க ஒரு இடத்துல போட்டு வச்சிட்டீங்கன்னா, இப்பலாம் வந்து ரிப்பீட்டடா ஜூம் இன், ஜூம் அவுட் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி அட்ஜஸ்ட்மென்ட் டேப்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, ஓகேவா? இந்த எஃபெக்ட்டயே நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது வந்து, ஜூம் ஸ்கேல் வந்து இன்னுமே இன்கிரீஸ் ஆகும். ஓகே. இப்ப வந்து என்ன ப்ரோ பண்ணியிருக்கேன்னா, அந்த எஃபெக்ட்டயே வந்து 4 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணலாம். ஓகேவா? இங்க வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜூம் ஸ்கேலு, ஜூம் ஆஃப்செட் எல்லாமே இருக்கும். நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஓ மை காட்! எல்லாமே டெலீட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கும்போது பாருங்களேன், ஜூம் வந்து இவ்வளோதான் வருது. எனக்கு இது வந்து இது பத்தலன்னா, ஜஸ்ட் ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு, இத இப்படி மேல ஸ்வைப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இன்னொரு லேயர் வந்துரும். இப்ப வந்து என்ன ஆகும்? இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த ஜூம் பண்ணுச்சுல்ல, அத பண்ணும். அந்த ஜூம் ஆன கிளிப்புக்கு இது வந்து எகைன் என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் ஜூம் வந்து அப்ளை பண்ணும். அப்ப வந்து என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா ஜூம் இன் ஆகும். ஓகேவா? இதுவும் எனக்கு பத்தல ப்ரோ. அப்டின்னா, இன்னும் பண்ணுங்க. எத்தன வேணுமோ அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து இந்த ஆல்ட்ட பிரஸ் பண்ணி மேல டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா, இன்னும் வந்து இங்க பாருங்க. எவ்வளோ ஹார்ஷா பண்ணுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளக்கின். ஓகேவா? இதுல வந்து இது மட்டும் தான் இருக்கு. ஆனா, இதுல வந்து இன்னும் நெறைய இருக்கும். ஓகேவா? ஜூம் ஸ்கேல் இருக்கு, டைப் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு மோஷன் பிளர் ஆன் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிள்ல வரணும். அதுக்கப்புறம் இந்த கேமரா ஷேக்லயும் நெறைய இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க அவ்வளவா தெரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. நீங்க அப்பப்போ வேணா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த பிளகின் போயிருவோம். அடுத்த பிளகின் வந்து ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப் வந்து இருக்கட்டும். இத வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு டைட்டில் வந்து டெக்ஸ்ட் பிளஸ் எடுத்துக்கிறேன். மொபைல்ல எடிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாரி பிசி சாஃப்ட்வேர் வர எல்லாத்துக்குமே இருக்க ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, நீங்க மொபைல்லயே டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து நெறைய பார்த்திருப்பீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் இருக்கும். இதுவுமே நல்லா இருக்காது. அந்த டைம வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாரி வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். இருங்க டெக்ஸ்ட்ட வந்து மாத்திக்குவோம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ வந்து டெக்ஸ்ட்ட வந்து மாத்தியாச்சு. ஓ! இந்த அட்ஜஸ்ட்மென்ட் கீபோர்ட்ஸ். இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். இருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் பிளஸ்ஸ வந்து அனிமேட் பண்றதுக்கு ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா, கீ ஃப்ரேம் மட்டும் தான். இப்போ வந்து நான் வந்து அனிமேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? சைஸ் வந்து இங்க இதுவே இருக்கட்டும். இந்த இடத்துல வரும்போது எனக்கு சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றேன். கீ ஃப்ரேமே வைக்கல. இந்த இடத்துல வந்து சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ட்டேன். ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன ஆகும்? சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இந்த மாரி அனிமேட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து கீ ஃப்ரேம் தான் நானும் ஃபர்ஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனா இந்த பிளக்கின் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து கீ ஃப்ரேமே யூஸ் பண்றது கிடையாது. ஓகேவா? அப்படியாப்பட்ட பிளக்கின் தான் அடுத்த பிளக்கினு. ஜஸ்ட் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப் இருக்குல்ல, இத வச்சு நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன்ல, அத இருங்க சொல்லுவோம். ஜஸ்ட் இன்னொரு டைட்டில் வந்து எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் பிளஸ் எடுத்தாச்சா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? சேம் இந்த கஸ்டம் டைட்டில். ஸோ இது வேற கடுப்பா இருக்கு. ஏன்னா வந்து இது போட்டா தான் சேனல் பேரோ தெரியும். இல்லன்னா கத்துப்பீங்க. எங்க சேனல் பேரே தெரியாதுல்ல. அதுக்காக தான் அங்கங்க ஓசி ஸ்கொயர்ல மாத்திட்டு இருக்கோம். டைம் வேஸ்ட் தான். என்ன பண்றது? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப் வந்து என்ன பண்ணும்? ஜூம் இன் பண்ணும், ஜூம் அவுட் பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாத்தீங்களா, லைட்டா பல்ஸ் மாரி தான் வந்து உங்களுக்கு வந்து அனிமேட்டே ஆச்சு. நல்லா உத்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ வந்து பாருங்க, இன்னொரு லேயர் போடுவோமா? இப்போ வந்து பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப இருங்க. அல்டிமேட்டா டிஃபரன்ஸ் பார்க்க வந்து நீ எடுத்துட்டு, நீ ஆஃப் பண்ணிட்டு, நீ கிளம்பு.
ஓகே. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன போட்டிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6 போட்டிருக்கோம். அப்ப வந்து கண்டிப்பா வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? கண்டிப்பா வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியும். இங்க பாருங்க. எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜூம் ஆகுது, ஜூம் பண்ணுது, ஜூம் பண்ணுது. எல்லாமே ஜூம் பண்ணுது. ஓகேவா? அதனால வந்து இவ்வளோ பெருசா இருக்கு. இந்த பிளகின வந்து என்ன மாரி கிறுக்குத்தனமா இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இதுக்கான பிளகின் கிடையாது. அது வந்து ஜூம் இன் பண்ற பிளகின் மட்டும் தான். ஓகே. நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் பிளகின் பார்க்க போயிருவோம். நெக்ஸ்ட் பிளகினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜிக் அனிமேட் V2. ஓகேவா? இதுல வந்து மிட் டிரான்சிஷன் ஒன்லி இதெல்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டேன். இந்த ஒண்ணே ஒண்ணு தான். மேஜிக் அனிமேட் V2. ஓகேவா? இத வந்து ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ல வந்து டிராப் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா, எப்பயும் போல தான் ஒண்ணுமே ஆகாது. ஜஸ்ட் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து தேவையில்ல. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இது மட்டும் தான் வந்து நமக்கு தேவையே. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? வைப் கண்ட்ரோல். வைப் கண்ட்ரோல்னா என்ன? வைப்னா வந்து எங்கேயோ இருந்து வரும். ஓகேவா? அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து வைப் வந்து இன் மட்டும் ஆன் பண்றேன். இப்போ வந்து என்ன ஆகும்? இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வரும். இருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெண்டர் ஆகும். அதனால வந்து பிளேபேக்க வந்து ரெண்டர் கேட் ஸ்மார்ட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகுது. ஓகே. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா வைப் இன் ஆகுது. ஓகேவா? இது வந்து இந்த வைப்போட கண்ட்ரோல். இது வந்து நீங்க கீ ஃப்ரேம் வைக்க தேவையில்ல, எதுவுமே வைக்க தேவையில்ல. இப்போ பாருங்க அவுட்லைன் குடுத்துட்டேன்னா, இப்போ வந்து இன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இங்க எங்கேயோ இருந்து வரும். அதுக்கப்புறம் வந்து அதே பொசிஷன்லயே நிக்கும். அதுக்கப்புறம் அவுட் ஆயிரும். ஓகேவா? எனக்கு இப்ப இந்த இடத்துல இருந்து வரக்கூடாது. இங்க இருந்து வரணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வைப்பின் ஆங்கிள் இருக்கும். இத வந்து எப்படி மாத்துறதுன்னு டீட்டெயில்டா தெரியறது வந்து யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்க. ப்ளே பண்ணேன்னா, எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது சென்டர் பொசிஷன் வந்துருச்சு. அப்ப வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்போ வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா, எனக்கு வந்து இங்க இருந்து வருதுன்னு அர்த்தம். இங்க இருந்து வருது. இப்ப வந்து வைப்பின் ஆங்கிள வந்து பொறுமையா மாத்துறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து யாரும் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு விட்டுருவாங்க. ஆனா நான் வந்து சொல்லி தரேன். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஷேப்ல மூவ் ஆகுதா? இப்ப வந்து இப்படி கீழ வச்சுட்டேன்னா என்ன ஆகும்னா, இப்ப வந்து கீழ இருந்து மூவ்மெண்ட் ஆயி மேல வரும். ஓகேவா? பார்த்தீங்களா? இத வந்து நீங்க கரெக்ட்டா வைக்கணும் அப்டின்னா வந்து, இங்க வந்து கரெக்ட்டான நம்பர்ல வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து இந்த 1 இந்த மாரிலாம் வராது. மேக்ஸிமம் இந்த ரவுண்ட் நம்பர் இருக்குல்ல, அது வச்சீங்கன்னா கரெக்ட்டா சென்டர்ல இருந்து வர மாரி அலைன் ஆகும். ஓகே. இருங்க 100 போடுவோம். ஆனா 90 போட்டா தான் கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்போ வந்து என் கெஸ் கரெக்ட்டு தான். 90. 190லாம் இல்ல. 90. ஓகே. இப்போ வந்து பாருங்க, பொசிஷன் வந்து 90 குடுத்துட்டேன் நான் ஆங்கிள். இப்போ வந்து 90னா கரெக்ட்டா இங்க சென்டர்ல இருந்து வருதா? இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து Instagram தொறந்தீங்கனாலே கிறுக்குத்தனமா எடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து எடிட்டிங்னா என்னன்னு ஆச்சுன்னா, ஜஸ்ட் டெக்ஸ்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் சொயங் சொயங்ன்னு வரணும். ஓகேவா? தென் வந்து இந்த முன்னாடி போடணும்ல ஜூம், அந்த மாரி வந்து ஜூம் வந்து அடிக்கடி போடணும். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த 2 பிளகின் இருந்துச்சுனாலே போதும். திருப்பி வந்து கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் வேணும். ஓகேவா? இது வரும்போது வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ட போட்டுக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வருதா? இன்னுமே வந்து மோஷன் பிளர் இருக்கும். அத மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அது வந்து செம்மையா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மோஷன் பிளர்ர ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாரி இந்த ஷேடோ அது இதெல்லாம் வச்சுட்டு, இங்க இன்னவுட் ஸ்பீடு அது இதெல்லாம் வந்து நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நான் ரொம்ப அதிகமாலாம் சொல்லல. நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம். இந்த மோஷன் பிளர் ஆன் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். ஆனா பிளேபேக் வந்து லேட் ஆகுதே! ஆ லோட் ஆயிருச்சு. ஆனா அங்க பாருங்களேன், இந்த மோஷன் பிளர் மட்டும் அப்படிதான். எப்பயுமே அப்படிதான். ஆனா மோஷன் பிளர் வந்து பார்க்கறதுக்கு வந்து செம்மையா இருக்கும். அப்படியே ரியலிஸ்டிக்கா வர மாரி இருக்கும். எல்லாம் இருங்க மோஷன் பிளர் சைஸையாவது கொஞ்சம் குறைக்கிறேன். ஃபுல்லா வச்சிருக்கேன். கொஞ்சமாவது வைப்போம். இப்பயாவது பரவாயில்லையான்னு பார்ப்போம். அப்பயும் தெரிய மாட்டேங்குது. ஆ
தெரிஞ்சு லைட்டாக தெரியுது. பிளேபேக் வந்து ஸ்மூத்தாக இல்லை. ஜஸ்ட் நான் டெல் பண்ணிட்டு புதுசாக ஒன்றே போடுவோம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு டைட்டில் எடுக்கிறோம், டெக் ப்ளஸ் எடுக்கிறோம். இது கஸ்டம் டைட்டிலே இருக்கட்டும், எத்தனை வாட்டி மாத்துறது. ஓகே, இந்த மேஜிக் அனிமேட் V2 போடுறோம். வைப் வந்து இன் அவுட்டு. சரி, வைப்பு தான் பார்த்தாச்சுல்ல. நெக்ஸ்ட் வந்து ஜூம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஜூம் இன்னு அவுட்டு. ஓகேவா? ஜூம் இன் அவுட் கொடுத்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து ஜூம் இன் ஆகும். ஓகேவா? இங்க பார்த்தா தெரியும், அப்படியே பாப்பப் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து கடைசியா எண்ட் ஆகும்போது ஜூம் அவுட் ஆகி முடிஞ்சிடும். இதுவும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி ஒரே எஃபெக்டிவா இன் அவுட்டுக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து பாருங்க, வைப் இன்னு ஜூமும் இன்னு வந்து ஆன்ல இருக்கு. இப்போ வந்து என்ன ஆகும்? இங்க பாருங்க, ஏதோ வித்தியாசமா நடக்கும். வருது, அப்படியே ஜூம் இன் ஆகுது. அது ரெண்டும் சேர்ந்து இங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் செம்ம அழகா இருக்கா? இந்த மாதிரி வந்து நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பின் கண்ட்ரோல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஃபெக்டை மட்டும் பாருங்க, அப்பதான் வந்து வித்தியாசம் தெரியும். ஸ்பின் கண்ட்ரோல் இன்னும் மட்டும் இப்போ ஆன்ல வச்சிருக்கேன். இப்போ வந்து என்ன ஆகுது? சுத்திட்டே வருது. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? இது வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பைத்தியமே ஆயிருவீங்க. இங்க பாருங்க, வைப்பின் ஆயிட்டு ஸ்பின் ஆகுது. வெளிய இருந்து சுத்திட்டே வருது. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? ஜூமையும் கொடுக்க போறோம். இப்போ வந்து என்ன ஆகும்? வைப்பும் ஆகும், ஸ்பின்னும் ஆகும், ஜூமும் ஆகும். ஓகேவா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளவு தெளிவா தெரியாது. இந்த டிசால்வ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா? மொத்தமே அதுல வந்து அவ்வளவுதான். இந்த டிசால்வ் வந்து எனக்கு வந்து ஃபேவரட்னே சொல்லலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலா வந்து இது எல்லாமே ஆஃப் தான். நான் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டேன். ஓகே, யூஸ்வலா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வைப் இன்னு டிசால்வ்ல வந்து அவுட் தான் வைப்பேன். ஓகேவா? டிசால்வ்னா என்னன்னா, அந்த ஒப்பேசிட்டி வச்சு அனிமேட் பண்ணுவோம்ல, அதுதான் டிசால்வ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருதா? ஓகேவா? இதே நான் டிசால்வ் இன் மட்டும் கொடுக்குறேன். வைப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, டிசால்வ் இன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே வந்து அப்பியர் ஆகுற மாதிரி தெரியும். ஓகேவா? இந்த இது வந்து ஏன் ப்ரோ நீ யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துதான். அதுல வந்து என்ன ஆகும்? திடீர்னு ஃபாஸ்டா வந்து டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குமா, இப்படி இப்படி டெக்ஸ்ட் வரும். கடைசியில வந்து மறைஞ்சிரும். ஓகேவா? திருப்பியும் வந்து அது வந்து எகைன் ரிட்டர்ன் பேக் போகாது. அப்போ வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல எங்கேயோ இருந்து ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா? வந்து நின்றுச்சு. ஓகேவா? தென் கடைசியா எண்ட் டைம்ல பாத்தீங்களா, அதே இடத்துல அமைஞ்சிருச்சு. ஓகேவா? இது நீங்க கரெக்டா சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் இது யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். இது வந்து இவ்வளோ பெரிய கிளிப் போட்டாதான் ஒர்க் ஆகும்னு கிடையாது. இப்போ வந்து இந்த கிளிப் வந்து போட்டேன். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பிளிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயே பாத்தீங்கன்னா இங்க வந்து டைமே இல்லை. ஓகே, வைப்பின் ஆகுது. ஓகே, வைப்பின் ஆயிட்டு டிசல்வ் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வைப்பின் ஆயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில எண்ட் ஆகும்போது டிசால்வ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த பிளகின்ல இருக்க கண்ட்ரோல்ஸ். இதுல வந்து இன்னுமே செம்மையா இருக்கும். இந்த மிட் அனிமேஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல, இது வந்து நல்லா இருக்கும். இந்த மிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சும்மாவே இருக்கு. ஓகேவா? இந்த மிட் டைம்ல வந்து இது சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மிட் அனிமேஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல, இதுல வந்து பல்ஸ் ஸ்கேல வந்து கொஞ்சம் கொடுத்துக்குங்க. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல போயிட்டு பல்ஸா துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பல்ஸ். ஓகேவா? பல்ஸை வந்து இப்போதைக்கு வேணாம். ஓகே, பல்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு வாபிள். ஓகேவா? வாபிள் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து வாபிள் கொடுத்தனா என்ன ஆகும்னா, இந்த மிட்ல போயிட்டு வாபிள் ஆயிட்டு இருக்கும். வாபிள்னா சும்மா அங்கங்க வரும். ஓகேவா? தென் வந்து வாபிளையும் ரீசெட் பண்ணிக்கலாம். தென் வேவினஸ். இந்த வேவினஸ் நல்லா இருக்கும். இந்த வேவினஸ் வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்களேன், சென்டர்ல வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், ஜாலியா ஆடுது. இதெல்லாம் வந்து நீங்க கீ ஃப்ரேம் வச்சு பண்றது, அது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். சில கிரியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சாம்பிளுக்கு ஒரு 4 பேக் வந்து ஃப்ரீயா தருவாங்க. ஓகேவா? இந்த 4 பேக் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, அவங்களோட ப்ரோ பேக் வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் அவங்களுக்கு தெரியாது, நம்ம வந்து இருக்கிற யார் யாரெல்லாம் 4 நாளா கொடுக்குறாங்களோ, அந்த 4 நாளா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியே நாமளே ஒரு பேக் கிரியேட் பண்ணுவோன்னு. அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கா?
நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் கிரியேட்டர் வந்து செம்மையா இருக்கும். ஓகேவா? இது வந்து என் சேனலுக்கே யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து அந்த அளவுக்கு என்கிட்ட டைம் இல்ல. இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் கிரியேட்டர் இருக்குல்ல, அதுக்காக வந்து நான் வந்து என் சேனல் லோகோ வந்து சும்மா வந்து டிராப் பண்ணிக்கிறேன். அது வந்து ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ வந்து நீங்க YouTubeல வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். எஃபெக்ட் இன்னும் ட்ராக் பண்ணலையா? பாருங்க மேஜிக் அனிமேட் V2 போட்டாச்சா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த பேக்ரவுண்ட் கிரியேட்டர் இருக்குல்ல, இது வந்து உள்ள போனீங்கனாலே இந்த டிரான்ஸ்பரண்ட்ல இருந்து விராப் அரவுண்ட் வந்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? குடுத்துட்டு இந்த ஜூம் இன் ஆயிருக்கிறத ஜூம் அவுட் ஆக்குனீங்கன்னா, இங்க வந்து என்னன்னா, உங்க சேனல் லோகோ வந்து இத்தனையா இருக்கும். ஓகேவா? இத வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஜஸ்ட் இப்போ வந்து இங்க பாருங்களேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் ஆக போகுது. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, என் சேனல் இன்ட்ரோக்கு இங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இப்படி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஜூம் இன் ஆயிட்டு கடைசியா என் சேனல் லோகோ வந்து ஒண்ணே ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து வரும். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகும்? பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்கா? இது வந்து டைம் வந்து ரொம்பவே சீக்கிரமா வரதால வந்து உங்களுக்கு இப்படி தெரியுது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, ஆக்சுவலா இதோட எக்ஸ்ட்ரீம்க்கு போவோம். ஓகேவா? இதுதான் வந்து இதோட எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஜூம் போனீங்கன்னா, இதுவே வந்து தெரியாது. கரெக்ட்டா நம்ம லோகோ தெரியிற அளவுக்கு மட்டும் கீ ஃப்ரேம் வச்சுப்போம். இப்போ வந்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா நம்ம சேனல்ட்ட வந்து நிக்கும். இப்படி ஒரு இன்ட்ரோ போட்டா எப்படி இருக்கும்? சேனலுக்கு. நல்லா இருக்கும்ல? இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான். இதுல வந்து இன்னும் நீங்க இந்த மிட் அனிமேஷன் இருக்குல்ல, இதுல போயிட்டு இந்த வேவினஸ கொஞ்சம் குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிக்கிட்டே வரும். அங்க பாருங்களேன், ஆடிக்கிட்டே வருதா? வேவினஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ஒரு 7 வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகே, அங்க பார்த்தீங்களா? ஆடிக்கிட்டே வருது. நல்லா இருக்குல்ல? இந்த மாரி வந்து டிஃபரெண்ட்டா கிரியேட் பண்றது. இது வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னா, உங்க சேனல் வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல வந்து எப்படியும் 2 வீடியோ சும்மா போட்டுவுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி போடுவீங்கல்ல. அந்த இடத்துல இந்த மாரி ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கும். நீங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்ல இருக்கவங்களுக்கு அப்படியே யோசிக்க வைக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இத யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதுல இருக்கிறது இவ்வளோதான். ஓகேவா? இதுல வந்து இன்னும் ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்லலையா? சரி விடுங்க. அதையும் சொல்லிருவோம். ஏன் அத மட்டும் விடுவான்னு. ஓகே. ஜஸ்ட் அந்த எஃபெக்ட். ஓகே. இதுல வந்து இன்னும் என்ன பார்க்கல, ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்கல. ஆஸ்பெக்ட் வந்து இன், அவுட் குடுத்துர்றேன். ஆஸ்பெக்ட்னா ஒண்ணுமே இல்ல. இங்க கீழ இருந்து இப்படி வரும். ஓகேவா? நீங்க எல்லா இதையுமே ஒண்ணா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆஸ்பெக்ட்டையும் நான் வந்து எல்லா இதுலயுமே காமனா வந்து வைப்பின்ன வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட்டுக்கும் வைப்பினுக்கும் வந்து செட் ஆகல. ஓகேவா? ஏன்னா 2ம் வந்து ஆஸ்பெக்ட் வந்து இந்தாண்டயே நடந்துருது. வைப்பின் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கு. ஓகேவா? அதனால ஆஸ்பெக்ட் வந்து மறைஞ்சு போயிருது. அதனால வந்து ஆஸ்பெக்ட் வந்து இதுக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இப்ப ஆஸ்பெக்ட்டையும், ஜூமையும் ஆஸ்பெக்ட், ஜூமு, ஸ்பின்னு 3 இத குடுக்குறோம். நீங்க காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது வித்தியாசமா தெரியும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டான ஒரு எஃபெக்ட்டா இருக்கா? இந்த மாரி வந்து நீங்க வந்து நெறைய யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த 2 பிளக்கின் தான் வந்து என்னோட ஃபேவரைட் பிளக்கின். ஓகே. இப்ப வந்து எல்லா வாட்டியுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றது வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? ஓகே. நான் வந்து போன பிளக்கின் வீடியோஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதோ ஒரு பக் வருது, கமெண்ட் வருது, ஒர்க் ஆகல அப்டியே சொல்றீங்க. ஓகேவா? இந்த வாட்டி இன்ஸ்டால் பண்றத தெளிவா பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் அலெக்ஸ் டெக்கோட ஃப்ரீ பிளக்கின் எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஜஸ்ட் இதுதான் வந்து என்கிட்ட இல்ல. ஓகேவா? நான் அதனால இத வந்து இன்ஸ்டால் பண்றேன். அமௌண்ட் வந்து நான் ஜஸ்ட் 0 போட்டுக்கிறேன். கெட் நவ் குடுத்துக்கிறேன். எப்பயும் போல தான். நம்ம இமெயில் அட்ரஸ் கேக்குது. அப்புறம் வந்து நேம் கேக்குது. ஓகே. இமெயில் அட்ரஸ் போட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நேம் வந்து போட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் செக் அவுட் குடுக்குறேன். ஓகே. ஜஸ்ட் இமெயில் அட்ரஸும் நேமும் போட்டேன். இப்போ வந்து செக் அவுட் நவ் குடுக்குறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து நமக்கு வியூ கன்டென்ட் அப்படி சொல்லி வருது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த வியூ கன்டென்ட்ட வந்து நான் இப்ப பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டவுன்லோட் கேக்குது. டவுன்லோட் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஓகே. கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ வந்து என்ன பண்றேன்னா, ப்ரௌசர க்ளோஸ் பண்ணிட்டு
இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு டேரெக்டாக டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் வந்து போயிடுறேன். ஓகேவா? டவுன்லோட்ஸில் இங்கே வந்து இப்போ அந்த பிளகின் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இதை நான் வந்து எப்பயும் போல கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இங்கே டாவின்சி ரிசால்வ் எஃபெக்ட்னு போட்டிருக்கேன்னா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இது வந்து மிஸ்டர் பீஸ்ட் டெக்ஸ்ட்ன்னு இருந்துச்சு. அந்த நேம் வந்து நான் அப்படியே போட்டுட்டேன். ஓகேவா? ஃபோல்டர் உள்ள வந்துட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஆஃப் மீன்ஸ் ஓப்பன் பண்ணல. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டபுள் டேப் பண்ணுறேன். ஓகேவா? டபுள் டேப் பண்ணதும் எனக்கு என்ன ஆகுது, டாவின்சி ரிசால்வ் ஆப்பே வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஓப்பன் ஆகட்டும் பார்ப்போம். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலில் போனீங்கன்னா இருக்கும். ஓகேவா? டைட்டில் போயிட்டு மிஸ்டர் அலெக்சிஸ். ஓகே, இங்கே வந்து டைட்டிலில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த எஃபெக்ட் இருக்கு. ஓகேவா? இதை எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம எடுத்துட்டு எப்பயும் போல தான் அவர் பேருக்கு பதிலாக நம்ம பேரை போட்டுக்க வேண்டியதான். கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் தந்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதோ டவுட்ஸ் இருக்குது, இன்கேஸ் நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு ப்ளகினை பற்றி ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஓகேவா?